வணக்கம், அன்பு பில்டர்ஸ் வந்து நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அன்பு பில்டர்ஸ் ஃபேமிலி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களோட செலிப்ரேஷன் தான். கடன் வாங்கினாலும் வீடு கட்டலாம், மாற்றத்துக்கு கிடையாது. அது பெரிய நிம்மதி தான். வீடு கட்டிட்டோம், அதுக்கு தான் வேற பட்ஜெட் நம்ம போகணும். ஏன் பண்றது ஈஸி அக்சஸ் வழிகள் தான் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ஆன்லைன்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அதுக்குள்ள தயாரிப்பு வந்து இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆசாதி கண்ணை தந்தது அந்த கண்காணி கல்வி என்பது. ஆசாதி கண்ணை தந்தது அந்த கண்காணி கல்வி என்பது. அறிவியலை கற்கலாம், அறவழியில் நிற்கலாம், பண்பாட்டை போன்றலாம், பல கலைகள் கற்கலாம். ஆசிரியர் பக்கம் இருந்தார், அவர் சொன்ன வழி கேட்டு நடந்தார். ஆசிரியர் பக்கம் இருந்தார், அவர் காட்டும் வழி நோக்கி நடந்தார். கண்டிக்கும் ஆசிரியரை கரையேற்றி விடுவார். நாங்க உங்களுக்கு ஒரு கேட்டு பரிசு பெற்றாங்க. அக்டோபர் 27 எங்க வீட்டுல பள்ளி அப்போ அப்படியா? கண்டிப்பா கூப்பிடுவீங்களா? கூடுங்க. அப்படி மைக்கு மட்டும். ஆனா ஏன்டா மட்டும் கொஸ்டின் கேட்க கூடாது. சிங்கப்பெண்ணை அப்படி சொன்னாங்க. அந்த மேடம் அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. சொன்னாங்க சிங்கப்பெண்ணை அப்படி கட்சிப்பாங்க. சிங்கம்னு கட்சிக்கு பார்த்தீங்களா? பார்த்து பயமா இருக்கு. ரொம்ப லேட்டா பேராதீங்க, உங்க வைஃப் தேடி இருக்காங்க. ஐயோ, சின்ன பையன் அப்படி போய் சொல்லாதீங்க மேடம். சொல்றீங்க கல்யாணமே முடியல. அது பார்க்க அவர் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல. அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாச்சும் பாத்துட்டு சொல்லுங்க. அங்க அப்பா அம்மா பாத்துட்டு சொல்லட்டும். மேடம் என்னது? அன்பளிப்போட தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் பி ராமலட்சுமி. தேங்க்யூ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் இங்க இருந்து எந்திச்சு போக முடியும். நீ கேள்வி பதில் சொல்லுங்க. மண்டை அடிக்கிறதுக்குள்ள கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு ஓடி பேருக்கு. நான் உங்களை ஒரு பாட்டு பாட சொல்ல மாட்டிக்கினா தவிர வேற ஏதாச்சும் பாடுங்க. இப்போ அந்த படத்துல பிராவா பிளாக்ஷி பழசு சினிமா பாட்டு பாடு. எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னோட பாஸ் தரேன். என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு லெட்டர் அவர்கிட்ட சொல்லுங்க, அதை வச்சு அவர் பாட்டு பாடு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் பாதியில இருந்து அந்த பாட்டை பாடக்கூடாது. நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் இருந்து இப்படிதான் வருமா? கரெக்ட். அடிக்கல.